Hi guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் கேண்டில் ரிஜெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போறோம் guys. ஓகே, அந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தா கொஞ்சம் ரிஸ்க் அதிகமானது. ஸோ பிகினர்ஸ்னா பார்த்தீங்கன்னா மஸ்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி பார்த்தா ரிஸ்க் இல்லாமல் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தெளிவாக பார்த்தா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ அதனால பார்த்தா பிகினர்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க guys. ஓகேவா, ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் ஒன்று வச்சிருக்கோம் guys. ஓகே, ஸோ பப்ளிக் குரூப் தான். ஸோ அந்த பப்ளிக் குரூப்ல பார்த்தீங்கன்னா டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா குவார்டெக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் லைவ் சிக்னல்ஸ் உங்களுக்கு 1 மினிட் முன்னாடியே பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் கொடுத்துருவோம். ஓகேவா, ஸோ 1 மினிட் முன்னாடியே டைரக்ஷன் கொடுக்கறனால எங்களுக்கு என்ன ப்ரோ பெனிஃபிட்ஸ்னு கேட்டிங்கன்னா, ஸோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் என்ட்ரி பண்ண ரொம்பவே முக்கியமான ஒன்று கைஸ். ஓகே, ஸோ நான் பார்த்தா உங்களுக்கு 1 மினிட் முன்னாடியே டைரக்ஷன் கொடுக்கறனால ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸாக பார்த்தா ட்ரேட் பிளேஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. ஸோ 1 இயர் 2 இயர்ஸ் ஃப்ரீ சிக்னலோட ரிசல்ட்டை செக் பண்ணிட்டு ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க் பண்ண டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட்லாம் செக் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே, ஸோ இப்போ வாங்க நம்ம டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கு போயிடலாம். ஓகே, ஸோ இந்த கேண்டில் ரிஜெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ எப்படின்னா பிகினர்ஸ்க்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் லெவல் ட்ரேடர்ஸ்க்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இந்த கேண்டில் ரிஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி ரன் ஆகும்னா ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த ரிஜெக்ஷனே நடக்கும். ஓகேவா, ஸோ இது பார்த்தீங்கன்னா விக் ரிஜெக்ஷன் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ லாங் விக் ரிஜெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ நான் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. ஸோ ஓகே, ஸோ குவார்டெக்ஸில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஓடிசி அசட்ஸ் தான் இருக்கும். ஓகே, ஸோ ஓடிசியில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. ஸோ இதில் வந்து லேப்டாப் ஆர் பிசியில் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மல்டிபிள் அசட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெரி டைம் பார்த்தீங்கன்னா 10 செகண்ட்ஸ் வச்சு தான் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ குவார்டெக்ஸில் இந்த இடத்துல ஸ்விட்ச் டைம் இருக்கா, ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை கிளிக் பண்ணிட்டு ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல 10 செகண்ட்ஸ் வருதா, ஸோ எக்ஸ்பைரி டைம் பார்த்தா 10 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ அண்ட் கேண்டில் ஸ்டிக் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஸோ 5 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. எக்ஸ்பைரி டைம் பார்த்தீங்கன்னா 10 செகண்ட்ஸ். ஸோ கேண்டில் ஸ்டிக் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 5 செகண்ட். ஓகே, ஸோ நான் பார்த்தீங்கன்னா $20 யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவும் மினிமலான அமௌண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்பவே மினிமம் கேபிட்டல் தான் யூஸ் பண்ணணும். ஸோ $1 ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ 1 ட்ரேடுக்கு பார்த்தீங்கன்னா $1 நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஹை கேபிட்டல் இருந்தால் நீங்கள் மல்டிபிள் ட்ரேட்ஸ் கூட எடுக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ட்ரேட்ஸ் எடுக்க சஜஸ்ட் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ லாங் வீக் ரிஜெக்ஷன். ஓகே ஓகே, ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி 5 செகண்ட்ஸ் சார்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நிறைய சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிஜெக்ஷன் தெரியும். ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேண்டில் இது வரைக்கும் வந்துட்டு ஸோ சடனாக பார்த்தீங்கன்னா ஸோ மேலே மூவ் ஆயிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல ஸோ இது வரைக்கும் வந்துட்டு ஸோ சடனாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மூவ் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இந்த கேண்டிலையும் பாருங்கள் கீழே வரைக்கும் வந்துட்டு அகைன் மூவ் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டவுன் வந்துச்சுன்னா ஸோ இப்போ வெயிட் பண்ணுங்க, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் இந்த பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ கீழே மூவ் ஆகி வந்ததுன்னா இந்த இடத்துல வந்துச்சுன்னா ஸோ நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா அதாவது அப் ட்ரேட் பிளேஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நான் கண்டிப்பாக சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ லாங் வீக் ரிஜெக்ஷன். ஓகே, ஸோ நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா லாங் வீக் ரிஜெக்ஷன். ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதில் தான் பார்க்கக்கூடாது, பெரிய பெரிய ரிஜெக்ஷனாக இருக்கிறதா பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி லாங் வீக்கை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ சின்னதாக இருக்கிறனா நோட் பண்ணக்கூடாது கைஸ். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கீழே வந்து மூவ் ஆகி இதை வந்து டச் பண்ணுச்சுன்னா ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப் ட்ரேட் பிளேஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த கேண்டில் ரிஜெக்ஷன் எதனால நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இந்த ரிஜெக்ஷன்றது பார்த்தீங்கன்னா நடக்குது. ஓகேவா, ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா லாங் வீக் மட்டும் தான் நீங்கள் எடுத்துக்கணும். நான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. ஸோ இந்த இடத்துல காமிக்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு க்ரீன் கேண்டில் காமிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு லாங் வீக் ரிஜெக்ஷன். ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேண்டில் பார்த்தீங்கன்னா கீழே வந்திருக்கு. ஸோ சடனாக பார்த்தீங்கன்னா மேலே மூவ் ஆயிருக்கு. ஸோ சேம் இதே தான். ஸோ சேம் இந்த கேண்டிலுக்கும் அதே தான். ஸோ இந்த கேண்டிலுக்குமே அதே தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ மார்க்கெட் மட்டும் இப்போ இதை மாதிரி டச் ஆனிச்சுன்னா ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அப் ட்ரேட் பிளேஸ் பண்ணிடலாம். ஸோ இதுவே நாங்கள் எப்படி ஒரு டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணோம்னா ஸோ டவுன் ட்ரேடுக்குமே ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா, ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ அதுக்குமே பார்த்தீங்கன்னா லாங் விக் பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன். ஓகேவா, ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமான விக் தான். ஸோ ரொம்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விக்காக இருந்தால் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா அக்யூரசி உங்களுக்கு பெட்டராகவே இருக்கும். ஓகேவா, ஸோ நீங்கள் நோட் பண்ண வேண்டியது எல்லாம் லாங் விக்கை மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுங்க. ஸோ ஓகே, வெயிட் பண்ணுங்க. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கீழே வரும்னு நினைக்கிறேன். ஸோ வந்தால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம பார்த்தீங்கன்னா அப் ட்ரேட் பிளேஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு லாங் விக்குமே இல்லை. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு லாங் விக்குமே இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம லாங் வீக் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேண்டில் மட்டும் இந்த இடத்துல டச் ஆனிச்சுன்னா போதும். ஓகே, ஸோ பிரேக் அவுட்னா ஆகணும்னு கிடையாது. ஸோ டச் ஆனாலே ஸோ இது வரைக்கும் இந்த கேண்டில் வந்தாலே பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா அப் ட்ரேட் பிளேஸ் பண்ணிடலாம். ஸோ 10 செகண்ட்ஸ் எக்ஸ்பைரி டைம் ஆல்ரெடி வச்சிருக்கோம். ஓகே, ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ கீழே தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியுங்க. ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா அப் ட்ரேட் பிளேஸ் பண்ணணும்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நோட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா லாங் விக். ஓகே, ஸோ கீழே பார்த்தீங்கன்னா லாங் விக்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஸோ அதை பார்த்தீங்கன்னா கீழே இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா
மார்க்கெட் மேலேருந்து வந்து கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாங் வீக் வந்துச்சுன்னா ஸோ இதை பார்த்தா மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதில் பார்த்தா கேண்டில் பார்த்தீங்கன்னா ஸோ அகைன் பார்த்தா மேலே போயிட்டு ஸோ கீழே வந்து டச் ஆகும். ஓகே, ஸோ அந்த டைமில் பார்த்தா நீங்கள் அப்டேட் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதேமாதிரி தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்த்தா ஒரு வீடியோ போடுறேங்க. ஓகே, ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம லாங் டிஸ்டன்ஸ் அதாவது மார்க் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அப்ட்ரேட் பார்த்தீங்கன்னா பிளேஸ் பண்ணியிருக்கோம் கைஸ். ஓகே, ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இது பார்த்தா ப்ராஃபிட் ஆகுதா லாஸ் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் தான். ஓகே, ஸோ இது பார்த்தா கண்டிப்பாக பார்த்தா ப்ராஃபிட் ஆயிடுச்சு. ஸோ இது பார்த்தா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஓகே, ஸோ ஏன்னு பார்த்தா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மூவ் ஆகுது பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். ஓகே, சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ அது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்டேபிளாக இல்லாத நேரத்தில் பார்த்தா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணி போயிட்டு மேலே போயிட்டே இருக்கும், கீழே போனால் கீழே போயிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி அசட்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ இந்த இடத்துல பார்த்தா ஃபர்ஸ்ட் ட்ரேட் எடுத்தோம். ஸோ இதே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட். ஓகே, ஸோ லைவாக தானே எடுத்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட். ஓகே, ஸோ எதனால நான் இந்த அப்டேட் எடுத்தேன்னு உங்களுக்கு சொல்கிறேங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா மேலேருந்து மூவ் ஆகி பார்த்தீங்கன்னா ஒரு லாங் விக்கை பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ணோமா. ஸோ கீழே உள்ள லாங் விக்கை பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணோம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அகைன் மேலே போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டச் ஆனிச்சு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா அப்டேட் பிளேஸ் பண்ணேன். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண ப்ராஃபிட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வீக்கெல்லாம் நீங்கள் நோட் பண்ணக்கூடாது. லாங் வீக் தான் உங்களுக்கு மெயின் கைஸ். ஓகே, ஸோ வாங்க நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் அசட்லுமே பார்த்தீங்கன்னா லைவாகவே ட்ரேட் எடுத்து காமிக்கிறோம். ஓகேவா, ஸோ முக்கியமான விஷயம் ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கேபிட்டல் ரொம்ப கம்மியாக இருக்குது ப்ரோ. ஸோ நான் இதை பார்த்தா யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா இதான் நீங்கள் யூஸே பண்ணக்கூடாது கைஸ். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜினா பார்த்தீங்கன்னா ஒரு அபவ் $150 ஸோ அபவ் $200 இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் நான் ஆல்ரெடி வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி பர் ட்ரேடுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் $1 தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரிஸ்க் அதிகம். ஓகேவா, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணுவீங்க. ஸோ எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ட்ரேட்ஸ் எடுப்பீங்க. ஸோ அந்த மாதிரினா பார்த்தீங்கன்னா என்ட்ரினா எடுக்கக்கூடாது கைஸ். ஓகேவா, ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். ஸோ இந்த இடத்துல பாருங்க கைஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ரிஜெக்ஷன் கைஸ். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல அகைன் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா டச் பண்ணிச்சுன்னா ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ லாங் வீக் தான் நான் நோட்டீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா லாங் வீக் தான். ஓகே, ஸோ மார்க்கெட் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஸோ மேலே வரைக்கும் போயிருக்கு. ஸோ சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜெக்ஷன் ஆகி ஸோ கீழே வந்துருச்சு. ஸோ சேமுமே இந்த அப் கேண்டில் தான். ஸோ இதுவுமே நல்ல ஒரு மேலே போயிருக்கு. ஸோ சடனாக பார்த்தீங்கன்னா கீழே வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டவுனில் தான் போயிருக்கு. ஓகே, ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஸோ இதை மட்டும் இப்போ மேலே டச் ஆனிச்சுன்னா ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அப்ட்ரேட் பிளேஸ் பண்ணிடலாங்க. ஓகே, ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் போயிட்டு ஸோ இதுலேருந்து கீழே இறங்கிருக்கு. ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் மேலே போகும், இதையும் டச் ஆகும். ஓகேவா, ஸோ கண்டிப்பாக புரியும். ஓகே, ஸோ இந்த கேண்டில் ரிஜெக்ஷன்றது பார்த்தீங்கன்னா ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி தான் மூவ் ஆகும். ஓகே, ஸோ அதனால் அக்யூரசி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா, ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மேலே டச் ஆனிச்சுன்னா நம்ம பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணிடலாங்க. ஓகேவா, ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பைனரி ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான டவுட்ஸாக இருந்தாலுமே ஓகே, ஸோ டெபாசிட் அண்ட் வித்ட்ரால் இஷ்யூ ஸோ எந்த ஒரு டவுட்ஸாக இருந்தாலுமே ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொடுப்பேங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுவேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அதை டச் ஆக போகுது. ஸோ டச் ஆனிச்சுன்னா நம்ம டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணிடலாம். ஓகேவா, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓகே கைஸ். ஓகே, ஸோ டச் ஆகிடுச்சு. ஸோ நம்ம டவுன் ட்ரேட் பார்த்தீங்கன்னா பிளேஸ் பண்ணிட்டோம் கைஸ். ஓகே, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் ரிமைனிங் இருக்கு. ஓகே கைஸ், ஸோ இந்த ட்ரேடுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருக்கு. ஓகேவா, ஸோ லைவாக பார்த்தீங்கன்னா 2 ட்ரேட் எடுத்து காமிச்சேன். ஸோ லைவாகவே பார்த்தீங்கன்னா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மஸ்ட் பார்த்தீங்கன்னா நோட் பண்ண வேண்டியது லாங் வீக். ஓகேவா, ஸோ இந்த கேண்டில் ரிஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா லாங் வீக்கு மட்டும்தான் உங்களுக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்மால் வீக்குனா பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் ஆகாது கைஸ். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கீழே தான் போகும். ஸோ அது எல்லாருக்குமே தெரியும் கைஸ். ஓகே, ஓகே கைஸ், ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி புரிஞ்சிருக்கும். ஓகேவா, ஸோ இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு பர்சனலாக டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேங்க. ஸோ ஓகேவா, ஸோ தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங். வரட்டா.